Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.19ல இப்போ 5th question பார்க்க போகிறோம். question என்னன்னா given A matrix கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி B matrix and C matrix. Verify that A into B plus C equal to AB plus AC. ஸோ இதுதான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம், அதாவது A into B plus C. ஸோ இதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம B matrix and C matrix. ஸோ இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 -1 2 3 5 2 ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் என்ன 1 3 2 -4 1 3. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போது என்ன வரும் 1 + 1 என்ன 2 -1 + 3 என்ன 2 2 + 2 என்ன 4 3 + -4 என்ன -1 5 + 1 என்ன 6 2 + 3 என்ன 5. இப்போ B மேட்ரிக்ஸ் and C மேட்ரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன A மேட்ரிக்ஸ் இன்ட்டு B + C. அப்போ A மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். வேல்யூஸ் என்ன 1 3 5 -1 இன்ட்டு B + C மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 2 2 4 -1 6 5. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 2 × 2, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 2 × 3. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் சேம்ன்றதுனால இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே பாசிபிள் தான், ப்ராடக்ட். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 2 என்ன 2 + 3 × -1 என்ன -3. அடுத்து 1 × 2 என்ன 2 + 3 × 6 என்ன 18. அடுத்து 1 × 4 என்ன 4 + 3 × 5 என்ன 15. அடுத்து 5 × 2 என்ன 10 ப்ளஸ் -1 × -1 வந்து +1. அடுத்து 5 × 2 என்ன 10. அடுத்து -1 × 6 என்ன -6. அடுத்து 5 × 4 என்ன 20 ப்ளஸ் -1 × 5 என்ன -5. இப்போது இதை சால்வ் பண்ணலாம். 2 - 3 என்ன -1. 2 + 18 என்ன 20 4 + 15 என்ன 19 10 + 1 என்ன 11 10 - 6 என்ன 4 20 - 5 என்ன 15. ஸோ இதுதான் வந்து LHS. இப்போ அடுத்து RHS பார்க்கலாம். RHS என்ன AB + AC. ஃபஸ்ட்டு AB, அதாவது A மேட்ரிக்ஸ் இன்ட்டு B மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ஆர்டர் என்ன 2 × 2, இதோட ஆர்டர் என்ன 2 × 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் சேம்ன்றதுனால இப்போ ப்ராடக்ட் வந்து பாசிபிள். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 1 என்ன 1 ப்ளஸ் 3 × 3 என்ன 9. அடுத்து 1 × -1 என்ன -1 ப்ளஸ் 3 × 5 என்ன 15. அடுத்து 1 × 2 என்ன 2 ப்ளஸ் 3 × 2 என்ன 6. அடுத்து 5 × 1 என்ன 5 ப்ளஸ் -1 × 3 என்ன -3. அடுத்து 5 × -1 என்ன -5 ப்ளஸ் -1 × 5 வந்து என்ன -5. அடுத்து 5 × 2 என்ன 10 ப்ளஸ் -1 × 2 என்ன -2. அப்போது 1 + 9 என்ன 10. அடுத்து -1 + 15 என்ன 14 2 + 6 என்ன 8 5 - 3 என்ன 2 -5 -5 என்ன -10 10 - 2 என்ன 8. ஸோ இது வந்து AB மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்து AC மேட்ரிக்ஸ், அதாவது A மேட்ரிக்ஸு C மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ A மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 3 5 -1 இன்ட்டு C மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 3 2 -4 1 3. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 1 என்ன 1 ப்ளஸ் 3 × -4 என்ன -12. 1 × 3 என்ன 3 ப்ளஸ் 3 × 1 என்ன 3. 1 × 2 என்ன 2 ப்ளஸ் 3 × 3 என்ன 9. 5 × 1 என்ன 5 ப்ளஸ் -1 × -4 என்ன +4. 5 × 3 என்ன 15 -1 × 1 என்ன -1. 5 × 2 என்ன 10 ப்ளஸ் -1 × 3 என்ன -3. இப்போது இதை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போது 1 - 12 என்ன -11. 3 + 3 என்ன 6 2 + 9 என்ன 11. அடுத்து 5 + 4 என்ன 9 15 - 1 என்ன 14 10 - 3 என்ன 7. இப்போது நம்ம AC மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து AB மேட்ரிக்ஸ் அண்ட் AC மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். அப்போது AB + AC. AB மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் என்ன 10 14 8 2 -10 8 ப்ளஸ் AC மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் என்ன -11 6 11 9 14 7. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ 10 ப்ளஸ் -11 என்ன -1 14 + 6 என்ன 20 8 + 11 என்ன 19 2 + 9 என்ன 11 -10 + 14 என்ன 4 8 + 7 என்ன 15.
ஸோ இதுதான் வந்து RHS. இப்போ பார்த்தீங்கன்னா LHS அண்ட் RHS ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், A இன்ட்டு B ப்ளஸ் C ஈக்குவல் டு AB ப்ளஸ் AC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட், ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இதான் வந்து 5th கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் தி மேட்ரிசஸ் A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபை தி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி AB ஈக்குவல் டு BA. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம LHS பார்க்கலாம், அதாவது AB, அதாவது A மேட்ரிக்ஸ் இன்ட்டு B மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 2 3 1 இன்ட்டு B மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 -2 -3 1. ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால இப்போ ப்ராடக்ட் வந்து பாசிபிள் தான். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 1 என்ன 1 ப்ளஸ் 2 இன்ட்டு -3 என்ன -6. 1 இன்ட்டு -2 என்ன -2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 என்ன 2. அடுத்து 3 இன்ட்டு 1 என்ன 3 ப்ளஸ் 1 இன்ட்டு -3 என்ன -3. 3 இன்ட்டு -2 என்ன -6 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 என்ன 1. அப்போது 1 -6 என்ன -5 -2 ப்ளஸ் 2 0 3 -3 0 -6 ப்ளஸ் 1 என்ன -5. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் வந்து பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் வந்து என்ன BA. அப்போது B மேட்ரிக்ஸ் இன்ட்டு A மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 -2 -3 1 இன்ட்டு A மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 2 3 1. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 1 இன்ட்டு 1 என்ன 1 ப்ளஸ் -2 இன்ட்டு 3 என்ன -6. அடுத்து 1 இன்ட்டு 2 என்ன 2 ப்ளஸ் -2 இன்ட்டு 1 என்ன -2. அடுத்து -3 இன்ட்டு 1 என்ன -3 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 என்ன 3. அடுத்து -3 இன்ட்டு 2 என்ன -6 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 என்ன 1. இப்போது 1 -6 என்ன -5 2 -2 0 -3 ப்ளஸ் 3 0 -6 ப்ளஸ் 1 என்ன -5. ஸோ பார்த்தீங்கன்னா LHS அண்ட் RHS ரெண்டுமே சேம் தான். அப்போ என்ன சொல்லலாம், AB ஈக்குவல் டு BA. அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதான் வந்து 6th கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, லெட் A ஈக்குவல் டு, அதாவது A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் அண்ட் C மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, A இன்ட்டு BC மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு AB மேட்ரிக்ஸ் இன்ட்டு C. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம B மேட்ரிக்ஸ் அண்ட் C மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அந்த மேட்ரிக்ஸை A மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸை C மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். அதாவது A மேட்ரிக்ஸ் இன்ட்டு BC மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு B மேட்ரிக்ஸ் இன்ட்டு C மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். எலமெண்ட்ஸ் என்ன 4 0 1 5 இன்ட்டு C மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் என்ன 2 0 1 2. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 4 இன்ட்டு 2 என்ன 8 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 வந்து 0 தான். அடுத்து 4 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 வந்து 0. அடுத்து 1 இன்ட்டு 2 என்ன 2 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 என்ன 5. 1 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 வந்து என்ன 10. இப்போது ஆட் பண்ணலாம். 8 ப்ளஸ் 0 என்ன 8 0 ப்ளஸ் 0 வந்து 0 தான். 2 ப்ளஸ் 5 வந்து 7 0 ப்ளஸ் 10 வந்து 10. ஸோ இது வந்து B மேட்ரிக்ஸ் இன்ட்டு C மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம A மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம். அதாவது A இன்ட்டு BC மேட்ரிக்ஸ். இப்போ A மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் வந்து என்ன 1 2 1 3 இன்ட்டு இப்போ BC மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், வேல்யூஸ் 8 0 7 10. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 8 என்ன 8 ப்ளஸ் 2 இன்ட்டு 7 வந்து 14. அடுத்து 1 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 வந்து என்ன 20. 1 இன்ட்டு 8 வந்து 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 7 என்ன 21. 1 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 10 என்ன 30. இப்போ ஆட் பண்ணலாம். 8 ப்ளஸ் 14 வந்து 22 0 ப்ளஸ் 20 வந்து 20 21 ப்ளஸ் 8 வந்து 29 0 ப்ளஸ் 30 வந்து 30. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் வந்து பார்க்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். AB இன்ட்டு C. ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ வேல்யூஸ் வந்து எழுதியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 4 என்ன 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 என்ன 2. 1 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 5 வந்து 10. 1 இன்ட்டு 4 வந்து 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 வந்து 3. 1 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 5 என்ன 15. இப்போ ஆட் பண்ணலாம். 4 ப்ளஸ் 2 என்ன 6 0 ப்ளஸ் 10 வந்து 10 4 ப்ளஸ் 3 வந்து 7 0 ப்ளஸ் 15 வந்து 15. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம C மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது AB மேட்ரிக்ஸ் இன்ட்டு C மேட்ரிக்ஸ். ஸோ AB மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 6 10
715 இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் வந்து என்ன 2012. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 6 இன்ட்டு 2 வந்து என்ன 12 ப்ளஸ் 10 இன்ட்டு 1 என்ன 10. அடுத்து 6 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 10 இன்ட்டு 2 வந்து என்ன 20. அடுத்து 7 இன்ட்டு 2 என்ன 14 ப்ளஸ் 15 இன்ட்டு 1 என்ன 15. 7 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 15 இன்ட்டு 2 என்ன 30. இப்போ ஆட் பண்ணும்போது 12 ப்ளஸ் 10 வந்து 22, 0 ப்ளஸ் 20 வந்து 20, 14 ப்ளஸ் 15 வந்து 29, 0 ப்ளஸ் 30 வந்து 30. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ் வேல்யூஸும் ரைட் ஹேண்ட் சைட் மேட்ரிக்ஸ் வேல்யூஸும் சேம் தான். ஸோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போது ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஏ மேட்ரிக்ஸ் மைனஸ் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு சி மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, மைனஸ் பி மேட்ரிக்ஸ். இப்போ வேல்யூஸ் வந்து சப்ராக்ட் பண்ணலாம். 1 மைனஸ் 4 என்ன -3, 2 மைனஸ் 0 வந்து 2, 1 மைனஸ் 1 வந்து 0, 3 மைனஸ் 5 என்ன -2. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கூட சி மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு சி மேட்ரிக்ஸ். ஸோ வேல்யூஸ் எழுதிக்கலாம். -3, 2 0 -2 இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 2 0 1 2. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது -3 இன்ட்டு 2 என்ன -6 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 வந்து என்ன 2. அடுத்து -3 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 வந்து 4, 0 இன்ட்டு 2 வந்து 0 ப்ளஸ் -2 இன்ட்டு 1 வந்து -2, 0 இன்ட்டு 0 வந்து 0 ப்ளஸ் -2 இன்ட்டு 2 வந்து என்ன -4. அப்போது -6 ப்ளஸ் 2 என்ன -4, 0 ப்ளஸ் 4 வந்து 4, 0 மைனஸ் 2 வந்து -2, 0 மைனஸ் 4 என்ன -4. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் வந்து பார்க்கலாம். RHS வந்து என்ன ஏசி மைனஸ் பிசி. அப்போ ஃபஸ்ட்டு ஏசி அதாவது ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு சி மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 2 1 3 இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 2 0 1 2. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 2 என்ன 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 என்ன 2, 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4, 1 into 2 2 plus 3 into 1 என்ன 3, 1 into 0 0 plus 3 into 2 6. ஸோ இதை ஆட் பண்ணலாம். 2 plus 2 என்ன 4, 0 plus 4 4, 2 plus 3 5, 0 plus 6 என்ன 6. அடுத்து நம்ம பிசி அதாவது பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். பி மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். 4 0 1 5 இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 into 2 என்ன 8 plus 0 into 1 வந்து 0, 4 into 0 0 plus 0 into 2 என்ன 0, 1 into 2 என்ன 2 plus 5 into 1 என்ன 5, 1 into 0 0 plus 5 into 2 என்ன 10. ஆட் பண்ணும்போது 8 plus 0 என்ன 8, 0 plus 0 வந்து 0 தான், 2 plus 5 என்ன 7, 0 plus 10 என்ன 10. இப்போ நம்ம ஏசி மேட்ரிக்ஸ் அண்ட் பிசி மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏசி மைனஸ் பிசி. ஏசி மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 4 4 5 6 மைனஸ் பிசி மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் என்ன 8 0 7 10. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது 4 மைனஸ் 8 என்ன -4, 4 மைனஸ் 0 என்ன 4, 5 மைனஸ் 7 என்ன -2, 6 மைனஸ் 10 என்ன -4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ இதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து பாருங்கள் a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு நம்ம a மைனஸ் பி வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது a மேட்ரிக்ஸ் மைனஸ் பி மேட்ரிக்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் 1 மைனஸ் 4 என்ன -3, 2 மைனஸ் 0 வந்து 2, 1 மைனஸ் 1 வந்து 0, 3 மைனஸ் 5 என்ன -2. இப்போது a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் அதாவது -3 2 0 -2 இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். இப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போது -3 0 இந்த காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோவாக மாறும். -3 0 அடுத்து 2 -2. ஸோ இந்த காலம் வந்து செகண்ட் ரோவாக மாறும். அதாவது 2 -2. ஸோ இதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் வந்து என்ன a டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு நம்ம a டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். a மேட்ரிக்ஸ் வந்து வேல்யூஸ் என்ன 1 2
1 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்னவா வரும்? 1 1 2 3 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்து பி டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பி மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். அதாவது 4 0 1 5. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் என்னவா வரும்? 4 1 0 5. அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் என்ன? 1 1 2 3 மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் என்ன? 4 1 0 5. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 1 மைனஸ் 4 என்ன? மைனஸ் 3. 1 மைனஸ் 1 வந்து 0. 2 மைனஸ் 0 வந்து 2. 3 மைனஸ் 5 என்ன? மைனஸ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் equal to a transpose minus b transpose. So hence verified. So இதான் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதான் தேர்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். செவன்த் கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.